வணக்கம். கண்ணுக்கு தெரியாத மடிநோய் இது ஒரு சைலண்ட் கில்லர். கண்ணுக்கு தெரிகிறப்ப மடிநோய் வந்ததுக்கப்புறம் பால் கெட்டு போய் வருது. அப்போ நம்ம டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். பட் கண்ணுக்கு தெரியாத இருக்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இது உண்மையாலுமே இருக்கா இல்லை ஜஸ்ட் ப்ராடக்ட் விற்கிறதுக்காக எல்லாரும் இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த வீடியோவில் 2 ரிசர்ச், அதாவது தேனி டிஸ்ட்ரிக்ட், சேலம் டிஸ்ட்ரிக்ட், இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல தேனி டிஸ்ட்ரிக்ட் பார்க்கலாம். இங்கே 80 மாடுகள், அதாவது ஹோல்ஸ்டைன் கிராஸ் பிரெட், ஜெர்சி கிராஸ் பிரெட், இது எடுத்துக்கிட்டு 80 மாடுகளை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது 320 சாம்பிள்ஸ், அதாவது 4 காண்புகள்ல இருந்து தனித்தனியாக மில்க் கலெக்ட் பண்ணி அதில் மடிநோயின் தாக்கம் இருக்கா, அதாவது கண்ணுக்கு தெரியாத மடிநோய், சப்கிளினிக்கல் மாஸ்டைட்டிஸின் தாக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 320 சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது 180 சாம்பிள்ஸ் பாசிட்டிவாக இருந்திருக்கு. அதாவது சிஎம்டி பாசிட்டிவாக இருந்திருக்கு. கலிஃபோர்னியா மாஸ்டைட்டிஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது மடிநோய் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது கண்ணுக்கு தெரியாத மடிநோய் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இது எப்படி பண்ணணும், இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ப்ளஸ் ஒரு வீடியோ ஆல்ரெடி முன்னாடி போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். 320 சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது 180 சாம்பிள்ஸில் பாசிட்டிவாக இருந்திருக்கு. இது தேனி டிஸ்ட்ரிக்டில். இதில் ஜெர்சி கவுஸில் அதிகமாகவும் அதை விட கொஞ்சம் குறைச்சலாக ஹோல்ஸ்டைன் கிராஸ் பிரெட்டில் இருக்கிறதாகவும் சொல்லி போட்டிருக்காங்க. ரெண்டாவது, சேலம் டிஸ்ட்ரிக்டில் பஃபலோஸ், ஜெர்சி கிராஸ் பிரெட்ஸ் அண்டு ஹோல்ஸ்டைன் கிராஸ் பிரெட்ஸ் இதை எடுத்து 400 சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் 190 சாம்பிள்ஸ் சப்கிளினிக்கல் மாஸ்டைட்டிஸ்க்கான அறிகுறிகள் இருக்கிறதா சொல்லி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல 67%, இன்னொரு இடத்துல 57%. இந்த பர்சன்டேஜ் ஆஃப் அனிமல்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 2 ரிசர்ச்லையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் ஆர்டிகல்ஸ், அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சப்கிளினிக்கல் மாஸ்டைட்டிஸ் ஒரு சைலண்ட் கில்லர். நமக்கு தெரியாமையே நம்மளுடைய ப்ராஃபிட்டை அது சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று என்னென்னா, வாரம் ஒரு தடவை சிஎம்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதனுடைய டெஸ்ட் ₹4 5 ரூபாய்க்கு கீழே தான் வரும். வாரம் ஒரு தடவை 4 காம்புகளையும் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. பால் பிடிச்சதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் வெளியில் தள்ளி விட்டு, ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் மில்க் வெளியில் போக விட்டுட்டு அந்த மில்க் போட்டு அந்த சொல்யூஷன் போட்டு ஒரு கலக்குனிங்கன்னா கலர் மாறுறதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது நீங்கள் 1 மாடு வச்சுருந்தாலும் சரி, 50 மாடுகள் வைத்திருந்தாலும் சரி, 100 மாடுகள் வைத்திருந்தாலும் சரி, இது ரெகுலர் ப்ரோட்டோக்காலாக பண்ணிக்கோங்க. அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த மாடுகள் கிளினிக்கல் மாஸ்டைட்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை தடுத்து நிறுத்திடலாம். இந்த வீடியோ ஒரு புது அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொண்டு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பட்டன் தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை தட்டி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.